அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கழுத்து வலி வந்துச்சுன்னா அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதோடைய சிவியாரிட்டி கூடுச்சுன்னா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதற்குரிய பாதுகாப்பு முறைகள், முன்னெச்சரிக்கைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். முதல்ல நம்ம கழுத்து வலி வரக்கூடிய காரணங்கள் என்னென்ன நம்ம ஏற்கனவே 2 வீடியோக்கள்ல நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா காமனாக வரக்கூடிய கழுத்து வலி காரணங்கள். இன்னொரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரியான பெண்களுக்கான காரணங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா 2 வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய காரணங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஏதோ வேலை செய்கிறோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும், சரிங்களா, வயது முதிர்ந்தவர்களுக்கும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிம்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். சரிங்களா? சிவியாரிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கலாம். ரைட். ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா முதல் சிம்டம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகிற அளவுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா முதல்ல பெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கழுத்தில் தான் பார்த்தீங்கன்னா பெயின் வரும். சரிங்களா? ரைட். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து முள் எலும்பு தொடர் நம்ம சொல்கிறோம்ல. சரிங்களா? ரைட். ஸோ செர்விக்கல் அப்படின்ற இந்த எலும்பு தொடரில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 எலும்புகள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலும்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 7 எலும்புகளில் ரொம்ப அதிகமாக மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த 4வது, 5வது, 6வது, 7வது இந்த 3 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்க்கு அந்த ஜாயின்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக முதல்ல பாதிக்கப்படும். சரிங்களா? முதல்ல இவங்களுக்கு வலி தான் வரும். சரிங்களா? ரைட். ஸோ வலியோட கூடிய பார்த்தீங்கன்னா அந்த தசை இறுக்கம் சேர்த்து இருக்கும். ரைட். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கண்டினியூஸாக ஒரே பொசிஷன் உட்காந்து படிக்கும் போகும்போது, இல்லாட்டி ஃபோன் பார்க்கும்போது, டிவி பார்க்கும் பொழுது, சரிங்களா, ஸோ 20-25 வயசுக்கு மேலே ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ், ஐடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு, ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அவங்க வேலைகள் செய்யும் பொழுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவங்க ஃபீல் பண்ணக்கூடியது வலி தான். சரிங்களா? ஸோ கழுத்தில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 4, 5, 6, 7 இந்த 3 ஜாயிண்ட்டுகளில் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெயின் முதல் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா தசை வலி வரும். சரிங்களா? மசில் பெயின் தான் இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். சரிங்களா? மசில் ஸ்டிஃப்னஸ் நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? மசில் ஸ்டிஃப்னஸ் தான் முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி மசில் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று நைட்டு படுக்கும்போது தெரியும். சரிங்களா? இல்லாட்டினா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? கழுத்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படி பிடிச்சிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா மெதுவாக பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வலி நம்மளுக்கு எங்கே போகுங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? வேலை பார்க்கும் பொழுது கழுத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மசில் பார்த்தீங்கன்னா டைட் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். கண்டினியூஸாக ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன் ஆப்ரேட் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறோம், இல்லாட்டி ஃபோன் பார்க்குறோம், இல்லாட்டி படிக்கிறோம், இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசில் இருக்கத்தை நம்ம பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா கழுத்து வலிக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் ஆரம்பகட்ட நிலை. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த வலி பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வேலை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக ஒரு ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னீங்கன்னா இந்த தசை இருக்கும் நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தசை அந்த மூட்டு பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜவ்வு பகுதி டிஸ்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ட்ரவெர்டபிள் டிஸ்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜவ்வு பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காம போகும் முதல் விஷயம். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற எலும்புகளுக்கு பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து குறைபாடு இருக்கும். சரிங்களா? டீஹைட்ரேஷன் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ரைட். ஸோ அப்படி ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா அந்த
மூட்டு பகுதியில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானத்தை ஆரம்பிக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த தேய்மானம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வலி, அதோட வந்து பார்த்தீங்கன்னா தசை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்கை வந்து அசைக்கும் பொழுது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு பொசிஷனில் வந்து நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வலி தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து தெரியக்கூடிய வலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் ஏதாவது மூவ்மெண்ட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ அந்த வலி வந்து இதையும் விட வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்புல ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட சடன்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும். சரிங்க. கரக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கறத நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? இது ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு தேய்மானம் இந்த 35, 40 வயதை தாண்டியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த எலும்பு தேய்ஞ்சு போனதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த சத்தம் வரதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த எலும்புகள் ரொம்ப அதிக அளவுக்கு தேஞ்சு போனதுனால, பக்கத்துல இருக்க ஜவ்வுகள் வீக் ஆக ஆரம்பிக்கும். நடுவுல இருக்க டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிதுங்கி வெளியில வர ஆரம்பிக்கும். சரிங்களா? டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் இத. இல்லாட்டி டிஸ்க் ஹெர்னியேஷன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற வேற ஸ்டேஜ்ல நடக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகும்போது என்ன வந்து ஆகும் அப்படின்னீங்கன்னா, இங்க நரம்புகள வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ கழுத்து வழியா வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நரம்புகள் இப்படி வந்து வெளியில வந்து வரும். சரிங்களா? வெளியில வரக்கூடிய நரம்புகள அழுத்தும் பொழுது, அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் வந்து கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து போதோ, அங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வலிய நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுற வந்து ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை செர்விக்கல் ரேடிகுலோபதின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எலும்பு வந்து தேஞ்சு போகிற கண்டிஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து செர்விக்கல் ரேடிகுலோபதி வந்து வந்துருச்சு அப்படின்னா வந்து பெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பக்கம் நரம்பு வந்து அழுத்தப்படுதோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயின் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாயிண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுத்துக்கும் இந்த தோள்பட்டைக்கும் இடைப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து பார்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தோள்பட்டையில வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம். சரிங்களா? ஆர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இப்படி வந்து கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுண்டு வரல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். சரிங்களா? ரைட். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலி வந்து வருது அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? ரைட். சப்போஸ் ஒருவேளை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பெயின் வந்து ஒரு சிலருக்கு இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா இவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடிய வாய்ப்பு கூட வந்து இருக்கு. பெயின் இல்லாம என்ன வந்து ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்னஸ் வந்து தெரியும். சரிங்களா? ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது வந்து ஒர்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? சூவ பிடிக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்னஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து இருக்குது இல்லாட்டி நம்னஸ் வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா வந்து இது சென்சரி சிம்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுட்டோம் இல்லாட்டி கண்டுக்காம விட்டுட்டோம் இல்லை ட்ரீட்மெண்ட் வந்து இன்டர்மீடியண்ட்டாக வந்து விட்டு விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னீங்கன்னா இது வந்து மறுபடியும் அடுத்த ஸ்டேஜ் நோக்கி வந்து போகும். என்ன வந்து ஆகும் அப்படின்னா வந்து அதுக்கடுத்து உங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்தும். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அசைவு குறைகிறது நம்மளுக்கு வந்து தெரியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா பெர்மனெண்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அப்படி மூவ்மெண்ட் வந்து பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறையும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நம்ம திரும்பும்போது இப்படி நம்ம வந்து ஃபுல் மூவ்மெண்ட்டோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மாட்டோம். திரும்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஸ்டிஃபோட வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம வந்து திருப்புறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரை கவனிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ரொம்ப சிவியரா தேஞ்சு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாயிண்ட்டை அசைச்சா வலி வரும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போகும். அப்போ இவங்க வந்து ஜாயிண்ட்டை வந்து அசைக்காம இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்போடு சேர்த்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் சேர்த்து வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? ரைட். இந்த எலும்பு வந்து தேய்மானம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலும்புகளுடைய பக்கவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துளை வழியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் நோக்கி 2 ரத்த குழாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அந்த ரத்த குழாய் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வந்து போகக்கூடிய ரத்த குழாய் ரெண்டா ஒன்னா சேர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து
மூளையுடைய பின்புற பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ரத்த குழாயாக மாறி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு பின்புறத்துக்கு சப்ளை பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலும்பு தேய்மானம் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே போக வேண்டிய ரத்த குழாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கும். சரிங்களா? ஸோ ரத்த ஓட்டம் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த போக வேண்டிய ரத்த குழாயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் வந்து குறையும். சரிங்களா? ரைட். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரத்த குழாய் அமைப்பு வந்து இருக்கு. அது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, எல்லா ரத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனா பிரிச்சு வந்து கொடுத்துக்கிட்டு வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஆரம்ப நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்த குழாயில ரத்த ஓட்டம் வந்து குறைவா வந்து போறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரெயின் வந்து சமநிலைப்படுத்தி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும். சரிங்களா? சில காலங்கள் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலும்பு தேய்மானம் ரொம்ப அதிகமாகும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப மிக குறைந்த அளவு போகும் பொழுது இந்த ரத்த ஓட்டத்தை அதனால சமநிலைப்படுத்த முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இங்க கீழ இருந்து போக வேண்டிய ரத்த குழாயில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரத்த குழாய் வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா சிறுமூளை பகுதிக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, அந்த ரத்த ஓட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வந்து ஆகும் அப்படின்னா வந்து இவங்களுக்கு அந்த தலை சுத்தல் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? இதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிகோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் வெர்டிகோவை பற்றி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கொஞ்சம் நான் கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து ரத்த குழாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போக வேண்டிய அந்த ரத்தம் வந்து குறைபடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுமூளை மற்றும் சிறுமூளை சார்ந்த பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த ஓட்டம் தடைப்படும். சரிங்களா? அப்போ தடைப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தலை சுத்துற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? இந்த வெர்டிகோல வந்து மற்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை சுற்றலுக்கும் இந்த வெர்டிகோல இருக்க தலை சுற்றலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வித்தியாசங்கள் வந்து இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளே வந்து இப்படி வந்து சுத்துற மாதிரி நம்ம வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? நம்மளை சுற்றி இருக்க ரூம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்டையர் என்விரான்மெண்ட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து பார்வையில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். சரிங்களா? ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு இருட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சிம்டமாக வந்து இவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த எலும்பு தேய்மானம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வலி, வலியோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வலி வந்து வரும். அதோட சேர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இங்கே மேல் நோக்கி போகிற ரத்த குழாயிலையும் வந்து ரத்தம் தடைப்பட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிகோ மூலமாக வந்து கிடினஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? இவ்வளோ வந்து பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து வரும். சரிங்களா? இது நான் சொன்னது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டி போகும்போது வந்து வரக்கூடிய அறிகுறிகள். ரைட். ஒரு சிலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு கிடினஸ் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும். சரிங்களா? இது இப்படி தான் வந்து வரும்ன்றது வந்து கிடையாது. ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அடுத்த ஸ்டேஜ் வந்து நோக்கி வந்து போனால் வந்து என்ன வந்து ஆகும்? ரைட். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த கழுத்து வலியுடைய சிவியாரிட்டி என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலும்பு தேய்மானம் வரக்கூடிய காரணங்களை வந்து மறுபடியும் திருப்பி திருப்பி செய்யும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வலியையும் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்படுத்தாமல் அதை தாங்கிக்கிட்டு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து மாத்திரை வந்து போட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்த்தோபெடிஷனை கன்சல்ட் பண்ணிட்டு மாத்திரை வாங்கி போட்டுட்டு மறுபடியும் திரும்பி வலி வந்தா அந்த ஆர்த்தோபெடிஷனை வந்து கன்சல்ட் பண்ணாமல் மாத்திரை வாங்கி போடுற பழக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வலியை குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள மாத்திரை போட்டுக்கிறது, ஏதாவது அயன்மெண்ட் தடைக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து சின்ன சின்னதாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இந்த எலும்பு தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு எந்த ஒரு வேலையும் இவங்க செய்கிறதே வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ அங்கே தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வந்து மிஸ்டேக் வந்து பண்ணிடுறோம் நம்ம எல்லாருமே. ரைட். ஸோ அப்போ வந்து கண்டினியூஸாக வந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து எலும்பு தேய்மானம் ரொம்ப சிவியராக வந்து ஆகிடும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எலும்புகளை வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செர்விக்கல்னு சொல்கிற இந்த முள்ளெலும்பு தொடரில் வந்து இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் வந்து கம்மியாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து சின்ன டிஸ்க் தட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்ட்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா தேய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னீங்கன்னா இது வந்து இந்த சென்டரில் வந்து இருக்கிற முதுகு தண்டோடம் சொல்லும் இல்லையா? அந்த முதுகு தண்டோடத்துக்குள்ள இருக்க நரம்பு கற்றைகள் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி அழுத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு டியூப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீளமாக வந்து வந்துட்டு இருக்கிற வந்து இந்த முதுகு தண்டுவடத்தில்
நடுவில் ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி போன ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ அப்படி வந்து ஒரு இடத்துல சுருங்கிருச்சு அப்படின்னா வந்து நரம்புகள் ரொம்ப அழுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டார் சிம்டம் சொல்லுவோம். சரிங்களா? இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மோட்டார் சிம்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் ரெடியூஸ் ஆயிரும். சரிங்களா? இந்த சென்சரி சிம்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வலி அல்லது நம்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த 2 சிம்டமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வந்து ஒன்று வந்து வரும். இல்லாட்டி 2ம் சேர்ந்துமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். இது வந்துச்சுன்னா என்ன வந்து ஆகும் அப்படின்னா வந்து 2 கைகள்லையோ மூவ்மெண்ட் குறைபாடு வந்து ஏற்படுறத நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அல்லது மூச்சு பிரச்சனை ஏற்பட்டதை நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ரைட். நம்ம முதுகு வந்து பார்த்தீங்கன்னா கூன் போட்டு உட்கார்றதா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ரைட். யூரின் மோஷன் போறதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சின்ன சின்னதா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ரைட். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்கிற பட்சத்துல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாலை போக்குவரத்து விபத்து ஏற்படும் பொழுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவியரா ஏற்பட்டுச்சுன்னா இவங்களுக்கு வந்து 2 கைகளும் கால்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மூவ்மெண்ட் வராம வந்து போகுமோ அந்த அளவுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலும்பு தேய்மானத்துல இருக்கும். சரிங்களா? ரைட். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிஃபைன்டா நம்ம வந்து இதுல வந்து சொல்லிடவே முடியாது. சரிங்களா? மருத்துவத்துல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து பர்மனெண்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம வந்து சொல்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு தேய்மானம் வந்துச்சுன்னா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம இந்த எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரவிடாம வந்து தடுக்கிறது இதுக்கு வந்து பாதுகாப்பு முறைகள் என்னென்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? முன்னெச்சரிக்கை என்ன வந்து இருக்கலாம். சரியா? ரைட். இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்னோம். சரிங்களா? இந்த ஸ்ட்ரெயின் பண்ணுறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து போனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் 6 மணி நேரம் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் இருக்குன்னா ஒர்க் வந்து செஞ்சே வந்து ஆகணும். சரிங்களா? ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஜாமான் தூக்குற வேலைன்னா அதை நம்ம வந்து செஞ்சே வந்து ஆகணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது. ரைட். இப்போ அந்த மாதிரியான வந்து வேலைகளுக்கு நம்ம வந்து வாங்க வருவோம். சரிங்களா? ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிப்புக்கு உள்ளான ஒருத்தர் வந்து வேலை செய்கிறாரு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து வலி வருதுன்னு வந்து வச்சுக்கிறோம். சரிங்களா? இவங்க வந்து ஒரு 45 மினிட்ஸில் அல்லது 30 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடணும். சரிங்களா? ஒரு ரெஸ்ட் வந்து எடுத்துடணும். சரிங்களா? ரைட். ஸோ அப்படி நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா மசில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு டைமிங் வந்து கிடைக்கும். மறுபடியும் திரும்பி எனர்ஜெட்டிக்காக வந்து அடுத்த வந்து 3/4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மசில் வந்து வேலை பார்க்கும். சரிங்களா? ரைட். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டீ பிரேக் வந்து லஞ்ச் பிரேக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இடையில வந்து ரெஸ்ட் வந்து இருக்கக்கூடிய வந்து காரணங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலி நீங்கள் மென்டலி நம்ம வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு நார்ம்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வேலையை நம்ம வந்து ரெகுலராக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் வந்து விடணும். சரிங்களா? ஸோ மசிலுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு வந்து கொடுக்கணும். ரைட். ஸோ அப்படி நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா வந்து மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து செய்கிறவங்களுக்கு. சரிங்களா? ரைட். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. சரிங்களா? கண்டினியூஸாக 2 வீலர் ரைட் பண்ணுறவங்களுக்கு. ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து வீட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து பெயின் டாலரேஷன் லிமிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்கும். சரிங்களா? ஏன்னா எல்லா ஏஜுக்கும் இது வந்து ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ரைட். ஒரு ஸ்கூல் படிக்கிற வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் உட்காந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டு வந்து இருப்பான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து வழியாக வந்து தெரியாது. சரிங்களா? அவர் 1.5 மணி நேரத்தில் ரெஸ்ட் எடுத்தால் வந்து போதும். சரிங்களா? 30 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 1.5 மணி நேரம் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணும்போது ஒன்றும் வழி வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ அவங்க ஒரு 1 ஹவரில் ரெஸ்ட் எடுத்தால் வந்து போதும். சரிங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30-35 வயசுல இருக்கிறவங்களுக்கு கண்டினியூஸாக 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து சமையல் கட்டில் நின்று வேலை பார்க்குறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து இருக்காது. சரிங்களா? அவங்க ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை ரெஸ்ட் எடுத்தாவே வந்து போதும். சரிங்களா? இதுவே 40-50 வயதை தாண்டும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கண்டினியூஸாக ½ ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ½ ஹவர்லேயே உங்களுக்கு வந்து பெயின் வந்து தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் வேலையை வந்து அவாய்ட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 20 மினிட்ஸ்லேயே ரெஸ்ட் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மசில் வந்து ஸ்பேசம் கண்டிஷனுக்கு போகாமல் அதாவது நெக் வந்து ஸ்டிஃப் ஆகிற கண்டிஷனுக்கு வந்து போகாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக வந்து கொடுக்காம இருந்தோம் அப்படின்னீங்கன்னா முதல்ல பெயின் வரதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய வந்து ஜாப் வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளுடைய சாகர வரைக்கும் நம்ம வந்து பண்ண வேண்டிய வந்து ஒரு வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. அதனால நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டு அந்த மசில் எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குற அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வந்து ஒரு பிரச்சனை வந்து வராமையே வந்து போயிடும் சரிங்களா. ரைட். ஸோ அதுக்கடுத்து இரண்டாவது வந்து பிரச்சனைகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ராப்பர் பொசிஷன் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த இம்ப்ராப்பர் பொசிஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னதான் கம்ப்யூட்டர்ல சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை பார்த்துட்டே இருந்தாலும் நேரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா முதுகு கூன் போட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சு உட்காந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ராப்பர் பொசிஷன் போகிறது அவங்களுக்கே வந்து தெரியாது சரிங்களா. ரைட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்கும்போது முதல் இப்படி உட்காந்து படிப்பாங்க, அப்போ கீழே கொஞ்சம் உட்காந்து கீழே வந்து படிப்பாங்க, அப்புறம் கையை இப்படி வச்சுக்குவாங்க, இப்படி வச்சு படிப்பாங்க, அப்புறம் வந்து குப்புறப்படுத்தி படிப்பாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடாப்ட் ஆக்குவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் பொசிஷன் சரிங்களா. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து சமையல் பண்ணும் பொழுது, துணி துவைக்கும் பொழுது, வெளியில் வேலைக்கு போகும்போது, நம்ம வந்து டூ வீலர் ஓட்டும் பொழுது வந்து பார்த்தோம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா வந்து ஒர்க் ஆகும். டயர்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இம்ப்ராப்பர் பொசிஷனுக்கு வந்து போகும் சரிங்களா. இந்த ஸ்பைனல் கார்டு தவறான வந்து ஒரு நிலைக்கு வந்து போகிறத நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியாது சரிங்களா. ரைட். ஸோ அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறாக நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து வலி வந்து வரும். அதோட எலும்பு தேய்மானமும் வந்து வரும் சரிங்களா. அதை நம்ம வந்து கான்சியஸாக நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை கரெக்டாக வந்து டூ வீலர் ஓட்டுறோமா நேரான பொசிஷன் உட்காந்து வந்து ஓட்டணும் சரிங்களா. ரைட். குண்டுகுழிமான் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து போகணும் சரிங்களா. ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தேவையான சில முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை கரெக்டாக வந்து பண்ணணும் சரிங்களா. ஸோ வந்து ஒரு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு எர்கோனமிக் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஒரு சிஸ்டம் என்ன பொசிஷனில் இருக்கணும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறவங்க என்ன பொசிஷனில் உட்காந்துருக்கணும், கீபேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பொசிஷனில் வந்து இருக்கணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ரெஸ்ட் எப்படி இருக்கணும், ஃபுட் ரெஸ்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸில் வந்து பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு அடாப்டிவ் பொசிஷனில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான வந்து பொசிஷனில் வந்து நம்ம வந்து பண்ணணும் சரிங்களா. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடி ஸ்ட்ரெயின் ஆகிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கை வந்து பண்ணணும் சரிங்களா. ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்னேற்பாடாக நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அப்பயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலி வர்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஸ்ட்ரெயின் ஆகாமல் வந்து தடுக்க முடியும். ரைட். ஸோ லாஸ்ட்டு வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உணவு தான் இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணம் சரிங்களா. இந்த உணவு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரியான பிரச்சனைகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது சரிங்களா. ரைட். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது கேட்டோம் அப்படின்னீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேடி பிடிச்சி வந்து ஒன்றும் எடுக்க வந்து கற்றுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் ஃபுட்டை நம்ம வந்து எப்பயுமே அவாய்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. ரைட். நமக்கு அந்தந்த சீசன்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா. ரைட். ஸோ கால்சியம் சத்து உள்ள பொருட்கள் வந்து என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை கண்டுபிடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து நிறையா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடல்ல முதல்ல வந்து கால்சியம் சத்து குறைபாடு வராது சரிங்களா. இரண்டாவது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் நம்ம வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ பள்ளி மாணவர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் விளையாடுறதே வந்து குறைஞ்சி போயிடுச்சு சரிங்களா. ஸோ இவங்களாம் தினமும் வந்து ஒரு 1/2 hour வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, சன்லைட்டில் விளையாடுறாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரவே வராது சரிங்களா. நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து கீழே விழுந்து ஃப்ராக்சர்னு சொல்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் சைக்கிளில் போய் கீழே விழுந்தாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழுந்தவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே கேள்விப்படுறோம் சரிங்களா. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி இதெல்லாம் வராமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதையும் நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது சரிங்களா. கால்சியம் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து நிறையா வந்து வரும் சரிங்களா. ரைட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வந்து ஃபுட்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து கழுத்து எலும்பு தேய்மானம் வர்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவாய்ட் பண்ணிக்கிற முடியும் சரிங்களா. ரைட். கழுத்து எலும்பு தேய்மானம் வந்து வர்றதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. ஏன்னா அது வந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து
இது வந்து பலவிதமான வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணும். சரிங்களா? ஸோ அதன் காரணமாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து கழுத்தெலும்பு தேய்மானத்தை நம்ம வந்து ஆரம்ப நிலையிலே இதை தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னீங்கன்னா இது பெரிய பிரச்சனை வரதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? ரைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க் யூ வெரி மச்.